குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கெட் ஃபார் ட்ரிபிளி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ ரொம்ப நண்பர்கள் கேட்டது கொஞ்சம் ஆப்டிடியூடுன்னு சொல்லித்தாங்க. ஓகேங்களா? ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டாபிக் கவர் ஆகும். அதாவது டிஸ்டன்ஸ், டைம், ஸ்பீடு, ஒர்க் அண்ட் டைம், சம் எக்ஸட்ரா ரொம்ப இருக்குது. அதெல்லாம் நம்ம லைன் பை லைனாக பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டைம் அண்ட் ஒர்க். ஓகேங்களா? டைம் அண்ட் ஒர்க் எவ்வளோ ஷார்ட்கட்டில் பண்ண முடியுமோ அந்த அளவு ஷார்ட்கட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சூப்பரான மெத்தடுங்க. யூ மஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். நான் யூஸ் பண்ணுறது இந்த 2 மெத்தட் தான். உங்களுக்கு 2 வேல சொல்லி தர போகிறேன். அந்த 2 வேயும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். யூ மஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக டைம் சேவ் ஆகும். ஓகேங்களா? எல்லோரும் பண்ணுறதை விட நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்கள். நம்ம சேனலில் உள்ளவங்க நீங்கள் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா கண்டிப்பாக அது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கணும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்கிறேன். யூ மஸ்ட் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க மறக்காமல். இது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஐ திங்க் எல்லோரும் காமனாக யூஸ் பண்ணுற மெத்தட் ஃப்ராக்ஷன் மெத்தட் அப்படி தானே. 1/10, அதாவது ஒரு நாளைக்கு எவ்வளோ பண்ணுவாங்க அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. அது ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்கு எல்சிஎம் எடுக்கணும், மல்டிபிள் பண்ணணும், சம் எக்ஸட்ரா இருக்குது. பட் இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் அது எதுவுமே தேவையில்லை. மெத்தட் 1, மெத்தட் 2 2 மெத்தட் இருக்குது. அந்த ரெண்டு மெத்தடில் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குதோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, டன். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சம் அப்படி பாருங்கள். பெர்சன்டேஜில் எழுதியிருக்கேன். என்ன ரீசன்னா, முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரெக்வெஸ்ட்டாக நீங்கள் எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை எவ்வளோ தூரம் மெமரி பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் மெமரி பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஆல்ரெடி நம்ம கேட் எக்ஸாம்லேயே சொல்லியிருந்தேன், இந்த இதெல்லாம் மெமரி பண்ணிக்கோங்க, யூஸ் ஆகும்னு. எங்கே யூஸ் ஆகுதுன்னா, ரெசிஸ்டருக்கும் யூஸ் ஆகுது. அது இல்லாமல் இது ரொம்ப காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகுது. இது எப்படி வந்துச்சுன்னா, ஒரு சின்ன டெமோ காட்டிடுறேன். 1/2 × 100னா 50% வரும். ஆமாம் தானே? இப்போ நெக்ஸ்ட் ஒன் பண்ணால் 1/4 × 100னா 25% வரும். அப்படி தான் நான் இதில் உள்ள இந்த 20 வரைக்கும் எழுதினது. ஓகேங்களா? லைன் பை லைனாக பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவு நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, சூப்பர். இது எதுக்குன்னா பின்னாடி யூஸ் ஆகும். ஃபஸ்ட் இதை எழுதிக்கோங்க. எப்படி வந்துச்சுன்னு ஆல்ரெடி உங்களுக்கு காட்டிட்டேன். இப்படி தான் வந்துச்சு. மறக்காமல் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இது எங்கே யூஸ் ஆகுதுன்னு காட்டுறேன். ஓகே, கொஸ்டின் பார்த்துக்கோங்க. ஒரு சின்ன கொஸ்டின், ஸ்மால் கொஸ்டின் தான். A can complete the work in 10 days. ஓகேங்களா? B can complete the work in 15 days. C can complete the work in 30 days. If all 3 together, how many days? ஓகே, ஆல்ரெடி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது A ஒரு வேலையை 10 நாளில் செஞ்சு முடிக்காரு. B ஒரு வேலையை 15 நாளில் செஞ்சு முடிக்காரு. C ஒரு வேலையை 30 டேஸில் செஞ்சு முடிக்கிறாங்க. ஓகே, சூப்பர். 3 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை, அதே வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க? இதுதாங்க கொஸ்டின். ஓகேங்களா? இதுதான் நம்மளோட கொஸ்டின். அதாவது A ஒரு வேலையை 10 டேஸில் முடிப்பாங்க. B ஒரு வேலையை 15 டேஸில் முடிப்பாங்க. C ஒரு வேலையை 30 டேஸ். அதாவது ஒரு வேலைங்கிறது ஒரே சேம் வேலை தான். ஓகேங்களா? அதாவது A பண்ணுற வேலையும் B பண்ணுற வேலையும் C பண்ணுற வேலையும் 3 வேலையும் சேம் தான். அவங்க முடிக்க வேண்டிய டேட் A ஒரு வேலையை கொடுத்தா 10 நாளில் முடிக்கிறாங்க. B ஒரு வேலையை கொடுத்தா 15 நாளில் முடிக்கிறாங்க. C ஒரு வேலையை கொடுத்தா 30 நாளில் முடிக்கிறாங்க. வேலை ஒன்று தான், ஒர்க் ஒன்று தான். பட் அவங்க முடிக்கிற டேஸ் தான் தள்ளி தள்ளி போகுது. ஓகேங்களா? எல்லாருமே ஒன்று போல் வேலை செய்ய மாட்டாங்கல்ல. நான் வேலை செஞ்சால் சீக்கிரமாக முடிக்கலாம், இல்லை லேட்டாக முடிக்கலாம். நீங்கள் வேலை செஞ்சாங்கன்னா ஒரு வேளை என்னை விட சீக்கிரமாக முடிக்கலாம்ல. அந்த ஃபார்மெட்டில் தான் இருக்குது. அண்ட் தென் இந்த இதை 3 பேரும் செஞ்சு முடித்தா, அதாவது A + B + C 3 பேருமே சேர்ந்து இந்த ஒர்க்கை எத்தனை நாளில் முடிப்பாங்க? அதுதான் கொஸ்டின். நான் நார்மலாக எல்லோரும் எப்படி பண்ணுவாங்க?
ஸோ ஏ வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ என்ன வேலை பண்ணுவாங்கன்னா 1/10. பி வந்து எவ்வளோ பண்ணுவாங்கன்னா 1/15. ஸோ அதெல்லாம் ஃப்ராக்ஷன் எடுத்து அங்கே ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னு போட்டு எல்லாத்தையும் எல்சிஎம் எடுத்து அதெல்லாம் எக்ஸட்ரா அப்படி போயிட்டே இருக்கும். பட் நம்ம அந்த மெத்தடில் பண்ண போகிறது இல்லை. ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப டைம் எடுக்க நான் செஞ்சு பார்த்துட்டேங்க. ரொம்ப டைம் எடுக்குதுங்க. அதை விட ஷார்ட்கட்டு தாங்க நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி சொல்லித்தர போகிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. ஸோ நம்மளோட மெத்தட் வந்து 2 மெத்தட் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். 2 மெத்தடில் நான் சொல்லித்தரேன்னு. மெத்தட் 1, ஸோ ஓகேங்களா, மெத்தட் 1 என்னதுன்னா ஒரே ஒரு சின்ன ஃபார்முலா. ஓகேங்களா? என்ன ஃபார்முலானா எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். கெப்பாசிட்டி ஈக்குவல் டு ஒர்க் பை டைம். ஓகேங்களா? ஸோ எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கொஸ்டின் இது. ஐ எம் சாரி, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஃபார்முலா. ஸோ இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் மெமரி பண்ணிக்கோங்க. சில பேருக்கு வந்து நான் இதுக்கு ப்ரீவியஸாக ஒன்று காட்டியிருந்தோம்ல அந்த பெர்சன்டேஜ் அதெல்லாம் மெமரி பண்ண சில பேருக்கு முடியாது. ஸோ அப்படி மெமரி பண்ண முடியாதவங்க இந்த மெத்தட் 2 யூஸ் பண்ணிக்கோங்க. என்னால் மெமரி பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க மெத்தட் 3 யூஸ் பண்ணுங்கள். மெத்தட் 3 வந்து 5 செகண்ட் தான். பென் அண்ட் பேப்பர் எதுவுமே தேவையில்லை, 5 செகண்டில் முடிச்சிடலாம். ஸோ அதையும் பார்க்கலாம். ஸோ இப்போ மெத்தட் 1 வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோன்னா, இப்போது 3 பேரும் சேர்ந்து என்ன இதில் முடிப்பாங்க ஒர்க். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக ஒரு ஒர்க்கை பண்ணுறாங்க, அப்படி தானே? 3 பேருமே ஒர்க்கை பண்ணுறாங்க. ஸோ அது என்ன ஒர்க்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 3 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க. ஸோ எத்தனை நாள் என்பது டைம், டேனா டைம். ஓகேங்களா? ஸோ அதை மென்ஷன் பண்ணுது. சூப்பர். ஸோ இதை இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒர்க் வேணும். ஓகேங்களா? நமக்கு வந்து ஒர்க் வேணும். ஸோ ஒர்க்கு நம்ம எப்படி அஸ்யூம் பண்ணணும்னா, இந்த 3ஐயும் கம்பேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த 3க்கும் எல்சிஎம் இருக்கும்ல. ஐ திங்க் இந்த சம்மில் வந்து இந்த 3க்கும் எல்சிஎம் வந்து 30. எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஸோ 30 தான் இதில் ஒர்க். ஓகேங்களா? ஸோ ஒர்க் வந்து எப்படி அஸ்யூம் பண்ணால் 3யுமே எல்சிஎம் எடுக்கணும். ஸோ எல்சிஎம் எடுத்தால் இதில் 30 தான் வரும். கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம். ஸோ ஒர்க் வந்து 30 ஆயிரும். அண்ட் தென் ஸோ ஒர்க் நமக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸோ கெப்பாசிட்டி, ஓகே, டைம். ஓகே, 3 பேரும் செஞ்சு எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அதுதானே நம்மளோட கொஸ்டின். ரொம்ப சிம்பிள். ஸோ ஏயோட கெப்பாசிட்டி நம்ம கண்டுபிடிக்கணும். ஏயோட கெப்பாசிட்டி, ஓகேங்களா, இஸ் ஈக்குவல் டு ஒர்க் பை டைம். ஸோ ஒர்க் வந்து 30, டைம் வந்து ஏ வந்து எத்தனை நாள் முடிப்பாங்க, 10 நாளில். ஸோ ஈக்குவல் டு 3 யூனிட் முடிப்பாங்க ஒரு நாளில் பெர் டே. ஓகேங்களா? ஏ வந்து ஒர்க் வந்து 30 தெரிஞ்சு போச்சு. 30 ஒர்க்கை வந்து ஒரு நாளைக்கு 3 ஒர்க் பண்ணுவாங்க, அப்படி தானே? ஸோ சாரி, தெரியாமல் போயிட்டு. ஸோ ஏயோட கெப்பாசிட்டி நம்ம பார்க்கணும். ஸோ ஏயோட கெப்பாசிட்டி பார்க்கணும் ஒர்க் பை டைம். ஸோ ஒர்க் நம்ம ஆல்ரெடி இப்போ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ 30 டிவைடட் பை டைம். ஸோ ஏ வந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு ஆல்ரெடி நம்ம பார்த்து கிவனில் கொடுத்துருக்கேன், 10 டேஸில். ஸோ 10 இஸ் ஈக்குவல் டு இதை கட் பண்ணி கொடுத்தா 3 யூனிட் பெர் டே. ஏ வந்து 3 யூனிட் பெர் டே முடிப்பாங்க. ஸோ சிமிலர்லி பி நமக்கு வேணும். ஸோ பியோட கெப்பாசிட்டி என்னதுன்னு பார்க்கணும். ஸோ ஒர்க் பை டைம். ஸோ ஒர்க் வந்து 30 டிவைடட் பை 15. ஓகேங்களா? ஸோ அடிச்சு கொடுத்தா 2 யூனிட் பெர் டே. சிமிலர்லி சி பார்க்கணும். ஸோ ஒர்க் பை டைம். ஸோ 30 டிவைடட் பை 30. ஸோ ஈக்குவல் டு 1 யூனிட் பெர் டே. ஸோ ஓகேங்களா? ஸோ 3 யூனிட் பெர் டே. ஓகேங்களா? ஒரு நாளைக்கு முடிக்கிறது. ஸோ ஏயோட கெப்பாசிட்டி 3 யூனிட் பெர் டே, பியோட கெப்பாசிட்டி 2 யூனிட் பெர் டே, சியோட கெப்பாசிட்டி 1 யூனிட் பெர் டே. அதாவது ஏயோட கெப்பாசிட்டி வந்து 3 யூனிட் பெர் டே. சிமிலர்லி பி வந்து 2 யூனிட் பெர் டே, சி வந்து 1 யூனிட் பெர் டே. நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுனால தான் இவ்வளோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுகிறேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. செஞ்சு பார்க்கணும், பென் அண்ட் பேப்பரே தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இப்படி டிலே ஆகுது. ஸோ என்னடா இவ்வளோ டிலே ஆகுது, அதுக்கு நான் அதே பண்ணி பேர் நினைக்கிறீங்க. நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுனால தான் இவ்வளோ டிலே ஆகுது. ஓகே தான், சூப்பர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து 3யுமே ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 3யுமே ஆட் பண்ணால் 6 யூனிட் பெர் டே. ஸோ நமக்கு 3 பேர் சேர்ந்து எவ்வளோ ஒர்க் பண்ணுவாங்க அப்படி தான் கேட்டிருக்கு. ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி, அதோட கெப்பாசிட்டி 6 யூனிட் பெர் டே. ஸோ 3 பேரும்
ஒரு நாளைக்கு 6 யூனிட் தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா? பட் ஒர்க் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 30 ஒர்க். ஓகேங்களா? ஸோ அப்போ 30 ஒர்க் பண்ணுறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? ஸோ 3 பேருமே டைம் தானே வேணும். ஸோ டைம் ஈக்குவல் டு ஒர்க் பை கெப்பாசிட்டி. ஸ்டார்டிங் பார்த்து இதை நான் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? கெப்பாசிட்டி ஈக்குவல் டு ஒர்க் பை டைம் மூணும் அதை இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இப்போ 3 பேரோட டைம் வேணும். ஸோ 3 பேரும் சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிப்பாங்க? ஸோ 3 பேரோட சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க? டைம்னா டேட் தானே, டே தான். ஸோ ஒர்க் வந்து 30 டிவைடட் பை 3 பேரோட கெப்பாசிட்டி வந்து எத்தனை? 6. ஓகேங்களா? 3 பேர் சேர்ந்த கெப்பாசிட்டி வந்து எத்தனை? 6 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா? ஸோ 6. ஸோ அடித்து கொடுத்தா 5 டேயில் முடிப்பாங்க. இவ்வளோ தாங்க ஆன்சர். சிம்பிளாக இருக்கா? நான் உங்களுக்கு செஞ்சதுனால தான் இவ்வளோ கஷ்டமாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. நீங்கள் ஒன்ஸ் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, அந்த ஃபார்மில் மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் தேவையில்லாமல் ஃப்ராக்ஷன் எடுத்து, சில பேருக்கு வந்து எல்சிஎம்னா என்னன்னு தெரியாது. ஐ திங்க் கரெக்ட், எனக்கே தெரியாது. நான் உங்களை மட்டும் குறை சொல்ல, எனக்கே தெரியாது எல்சிஎம்னு என்னென்னு. நான் தான் அதுக்கப்புறம் தேடி படித்தது எல்லாமே. ஸோ முக்கால்வாசி எல்சிஎம்னு என்னென்னு தெரியாமல் சில பேர் இருப்பாங்க. அந்த எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு டேனா வகுத்தல் போட்டு அதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன்னா கண்டிப்பாக இது தான் இருக்கும். ஸோ யூ மஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மெத்தட் 2 என்னென்னு போயிடலாமா நம்ம? ஸோ மெத்தட் 2 நான் சொல்லிடுவேன் கண்ணை மூடிட்டு. 1/10க்கு வந்து மெத்தட் 2 சேம் தான். கிவன் எழுதுகிறேன். ஏ வந்து 10 நாளில் முடிக்கங்கிறாரு. பி வந்து 15 டேயில் முடிப்பேன்னு சொல்லியிருக்காரு. சி வந்து 30 டேயில் முடிப்பேன்னு சொல்லியிருப்பார். ஓகேங்களா? ஸோ 1/10 ஈக்குவல் டு 10%. 1/15 ஈக்குவல் டு 1/15னா நம்ம ஸ்டார்டிங் ப்ரீவியஸில் சொன்னோம்ல, இதாக இருக்கா? ஸோ 1/15 வந்து 6.6%. ஓகேங்களா? 6.66%. ஸோ 1/30 வந்து 3.33% வரும். ஸோ இல்லை, நான் ஆல்ரெடி மனப்பாடம் பண்ணிட்டேன். ரொம்ப இதில் எக்ஸாமில் கேட்குறதுனால மனப்பாடம் பண்ணிட்டேன். ஸோ மொத்தமாக ஆட் பண்ணால் 99.99%. ஓகேங்களா? ஸோ அப்ராக்சிமேட்டாக 20% நான் போடுறேன். ஓகேங்களா? அப்ராக்சிமேட்டாக 20%. ஸோ எனக்கு வந்து A + B + C 3 பேரும் சேர்ந்து பண்ணுற ஒர்க்கு தான் வேணும். ஸோ 20%. ஓகேங்களா? 20% வந்து எதுக்கு ஈக்குவல்? 1/5க்கு ஈக்குவல். ஓகேங்களா? அதாவது 20% எதுக்கு ஈக்குவல்? 1/5க்கு நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இந்த நீங்கள் இதை மட்டும் மெமரி பண்ணிட்டாலே ஈஸியாக போட்டுடலாம். 1/5க்கு ஈக்குவலா? 1/5க்கு ஈக்குவல். ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு ஆன்சர். ஸோ 3 பேர் பண்ணுறது 5 டேஸில் முடிப்பாங்க. இவ்வளோதாங்க. ஸோ இதோட தலைகீழி தான் 3 பேரும் சேர்ந்து முடிக்கிற ஆன்சர். எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நமக்கு அந்த பெர்சன்டேஜை மட்டும் நம்ம மெமரி பண்ணிட்டாலே போதும். ஓவராலாக சம் முடிஞ்சும். ஓகேங்களா? ஸோ 1/10னா 10%, 15க்கு 6.6%, 30க்கு வந்து 3.3% வரும்னு சொல்லிட்டு நீங்கள் மெமரி பண்ணணும். ஸோ இந்த பெர்சன்டேஜ்லாம் எப்படி வந்துச்சுன்னு ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்டார்டிங்கே சொல்லி கொடுத்துட்டேன். மொத்தமாக ஆட் பண்ணால் 99.99% வருது. ஸோ அப்ராக்சிமேட்டாக 20%. ஸோ 20% எதுக்கு ஈக்குவல்னா 1/5க்கு ஈக்குவல். ஸோ 1/5 இருக்க அந்த 5 தான் நமக்கு வர்ற ஆன்சர். சூப்பர். ஸோ வாங்க இன்னொரு நெக்ஸ்ட் புது சம் பார்த்துலாம். இன்னொரு டைப்பில் ஒரு சம் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்கள். ஒர்க்கிங் டுகெதர் A + B கம்ப்ளீட் இந்த ஒர்க்கிங். ஓகே, நான் தமிழே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கொஸ்டின் வேணால் ரீட் பண்ணிக்கோங்க. நான் தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது A + B 2 பேரும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை 24 டேயில் முடிக்காங்க. ஸோ B + C வந்து 2 பேரும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை 40 நாளில் முடிக்கிறாங்க. A + C வந்து 2 பேரும் சேர்ந்து ஒர்க்கை வந்து 30 டேஸில் முடிக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் த டேஸ் இன் விச் ஈச் ஆஃப் தம். ஓகே, A தனியாக அந்த ஒர்க்கை எத்தனை நாளில் முடிப்பார், B தனியாக அந்த ஒர்க்கை எத்தனை நாளில் முடிப்பார், C தனியாக அந்த ஒர்க்கை எத்தனை நாளில் முடிப்பார். இதுதான் நம்மளோட கொஸ்டின். அதாவது என்னதுன்னா, A தனியாக எத்தனை நாளில் முடிப்பார், B தனியாக எத்தனை நாளில் முடிப்பார், C தனியாக எத்தனை நாளில் முடிப்பார். ஸோ இதுதான் நம்ம கொஸ்டின். ஸோ ஓகேங்க, ஆல்ரெடி நம்ம கொஸ்டினை பார்த்துட்டோம். கொஸ்டினில் கிவனில் கொடுத்தது எழுதுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ கிவனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, A + B அதோட வேல்யூ வந்து என்னதுன்னா எத்தனை நாளில் முடிப்பாங்க? 24 டேஸில் முடிப்பாங்க. ஸோ B + C வந்து 40 டேஸில் முடிக்கிறாங்க வேலையை. ஸோ A + C வந்து 30 டேஸில் முடிக்கிறாங்க. ஓகேங்களா?
ஸோ இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து மெத்தட் 1 ஓகேங்களா. ஸோ மெத்தட் 1 தான் பண்ண போகிறோம். ஓகே, மெத்தட் 1னாலே ஒரு ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் வரணும். என்ன ஃபார்முலா? கெப்பாசிட்டி சொல்லுங்கள். கெப்பாசிட்டி ஈக்குவல் டு ஒர்க் பை டைம் ஓகேங்களா. ஸோ இதுதான் அதுக்குரிய ஃபார்முலா. ஸோ மறக்காமல் எல்லோரும் மெமரி பண்ணிக்கோங்க. ரெண்டாவது ஒர்க் நம்ம அசியூம் பண்ணணும். ஸோ ஒர்க் வந்து இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். ஸோ டோட்டலாக எல்சிஎம் எடுத்திங்கன்னா இதில் வந்து 120 வருதுங்க. ஸோ எனக்கு தெரியும் 120 வருதுன்னு. ஸோ உங்களுக்கு தெரியல, எனக்கு எல்சிஎம் எடுக்கல ஸ்ட்ரகிள் ஆகுதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஸோ எப்படி எல்சிஎம் எடுக்கிறது, ஸோ அதுக்கு ஷார்ட்கட் ரொம்ப இருக்குது. நான் அதுக்கு செப்பரேட்டாக தனியாக வீடியோ போடுறேன் ஓகேங்களா. ஓகேங்க, ஸோ இது வந்து ஒர்க்குன்னு நம்ம அசியூம் பண்ணுவோம். ஓகே, ஒர்க் முடிச்சிட்டோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து தனித்தனியாக கெப்பாசிட்டி பார்த்தணும். ஸோ ஓகேங்களா, A + B இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒர்க் பை டைம். ஸோ ஒர்க் வந்து 120 தெரியும். ஸோ டைம் வந்து எத்தனை நாள் முடிப்பாங்க? 24 days. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கட் பண்ணி கொடுத்தா 5 யூனிட் முடிப்பாங்க பெர் டே. 2 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு 5 யூனிட் தான் முடிப்பாங்க. ஸோ B + C அதோட பார்த்தீங்கன்னா 120/40 கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா 3 யூனிட் முடிப்பாங்க பெர் டே. A + C ஸோ அதை வந்து 120 ஒர்க் பை டைம் போட்டிங்கன்னா 30. ஸோ முடித்தா 4 யூனிட் தான் முடிப்பாங்க பெர் டே ஓகேங்களா. ஸோ டோட்டலாக ஆட் பண்ணிங்கன்னா எத்தனை யூனிட் வருது? 12 யூனிட் வரும். ஓகே, இது யூனிட் பெர் டேன்னு வரும். ஸோ எல்லாமே யூனிட் பெர் டே ஓகேங்களா. ஒரு நாளைக்கு தான் முடிப்பாங்க. ஓகே, வெல் இப்போ இந்த ரெண்டு சைடை ஆட் பண்ணிடுங்க. ஸோ இதை ஆட் பண்ணால் 2A + B + C ஈக்குவல் டு இதை மொத்தமாக ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருது? 12 வருது. ஸோ 12 யூனிட் பெர் டே. ஸோ A + B + C ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எத்தனை யூனிட் முடிப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா 6 யூனிட் பெர் டேயில் முடிப்பாங்க ஓகேங்களா. அதாவது தனித்தனியாக ஓகேங்களா. என்னது தனித்தனியாக உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறதுனால தான் உங்களுக்கு டிலே ஆகுது. ஸோ மற்றபடி டிலே ஆகாது. ஓகே, 6 யூனிட் பெர் டேன்னு வருது. ஸோ 3 பேர் சேர்ந்து முடித்தா இவ்வளவு. நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒவ்வொரு ஆளும் தனித்தனியாக செஞ்சால் இவ்வளோ ஆகும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு இப்போது ஒவ்வொரு ஆளும் ஸோ ஏ வந்து தனியாக செஞ்சால் எவ்வளோ நாள் ஆகும்? ஸோ ஏ வந்து தனியாக செஞ்ச டைம். ஸோ ஏயோட டைம் என்ன? டைம் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் பை கெப்பாசிட்டி தானே. ஒர்க் பை கெப்பாசிட்டி. ஸோ ஏயோட கெப்பாசிட்டி நமக்கு என்னென்னு வேணும்? ஸோ ஏயோட கெப்பாசிட்டி தெரில. ஸோ ஏயோட கெப்பாசிட்டி தனியாக வேணும். ஸோ ஏயோட கெப்பாசிட்டி வேணும்னு நம்ம என்ன பண்ணணும்னா, ஸோ ஏ கெப்பாசிட்டி வேணும்னா இங்கே டோட்டல் கெப்பாசிட்டி கொடுத்துருக்குங்களா. ஸோ டோட்டல் கெப்பாசிட்டியிலேருந்து இந்த கெப்பாசிட்டிலேருந்து இதை கழித்து விட்டிங்கன்னா ஏ கிடச்சிரும் ஓகேங்களா. புரியுதுங்களா? ஏ வேணும்னா ஸோ ஏ மைனஸ் இதை கழிக்கணும் ஓகேங்களா. சிமிலர்லி பி வேணும்னா பி மைனஸ் இது ரெண்டும் கழிக்கணும் ஓகேங்களா. அது எப்படி கழிக்கணும்னா இப்போ ஏ வந்து வேணும் நமக்கு. ஸோ ஏ ஈக்குவல் டு டோட்டல் கெப்பாசிட்டி வந்து 6 யூனிட். இது வந்து B + C இந்த இருக்கா. ஸோ அது யூனிட் வந்து என்னது பெர் டே 3 வந்திருக்கு. ஸோ 3 கழிச்சு விட்டிங்கன்னா மிச்சம் 3 கிடைக்கும் ஓகேங்களா. 3 யூனிட் பெர் டே. ஏ மட்டும் தனியாக எவ்வளோ பண்ணுவாங்கன்னா 3 யூனிட் பெர் டே. ஸோ ஏயோட கெப்பாசிட்டி நமக்கு தெரிஞ்சுட்டு ஸோ ஒர்க் வந்து 120 தெரியும் டிவைடட் பை கெப்பாசிட்டி வந்து 3. ஸோ அடித்து கொடுத்தீங்கன்னா என்ன வருது? 40 வருமா? 40 days ஓகேங்களா. ஸோ ஏ மட்டும் தனியாக பண்ணால் 40 days முடிப்பாங்க. ஸோ தென் சிமிலர்லி பி வேணும். ஸோ பியோட டைம் என்னென்னு வேணும்? ஸோ டைம் வேணாலே ஒர்க் பை கெப்பாசிட்டி. ஸோ பியோட கெப்பாசிட்டி நமக்கு வேணும்னா நமக்கு வேணும் ஓகேங்களா. ஸோ பியோட கெப்பாசிட்டி வேணும்னா ஸோ டோட்டல் கெப்பாசிட்டியிலிருந்து மைனஸ் ஏ + சியை கழிக்கணும் ஓகேங்களா. ஸோ ஏ + சி வந்து 4 யூனிட் பெர் டே. ஸோ 4 கழிச்சிங்கன்னா மிச்சம் 2 யூனிட் பெர் டே கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போ பியோட கெப்பாசிட்டி வந்து 2. ஸோ டோட்டல் ஒர்க் வந்து 20. ஸோ 2 அடிச்சு குத்திங்கன்னா என்ன வரும்? ஸோ 6 2 12. ஸோ 60 நாளில் முடிப்பாங்க பி மட்டும் ஓகேங்களா. ஓகே, சிமிலர்லி சி மட்டும் எத்தனை நாளில் முடிப்பாங்க? சி மட்டும் தனியாக முடிச்சிங்கன்னா ஒர்க் பை கெப்பாசிட்டி
ஸோ சியோட கெப்பாசிட்டி வேணும்னா ஸோ டோட்டல் கெப்பாசிட்டியிலேருந்து ஏ ப்ளஸ் சியை மட்டும் மைனஸ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ ஏ ப்ளஸ் பியை மைனஸ் பண்ணிங்கன்னா ஏ ப்ளஸ் பியோட கெப்பாசிட்டி என்னன்னு பார்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு 5 யூனிட் ஓகேங்களா. ஸோ 5 கழிச்சிங்கன்னா 1 வரும். ஸோ 120 டே. ஸோ சி மட்டும் தனியாக பண்ணாங்கன்னா அவங்களுக்கு டே எவ்வளோ டே ஆகும்னா 120 டேஸ் ஆகும் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தாங்க சம்மே. ஸோ இது மெத்தட் 2ல் மெத்தட் 1ல் செஞ்சுருக்கோம். ஸோ மெத்தட் 2 வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ மெத்தட் 2 பார்த்துருவோம். அதாவது ஏ ப்ளஸ் பி வந்து 24 டேஸில் முடிக்கிறாங்க. ஸோ 1/24 என்ன வரும்? 4.16 வருமா? 4.16% வரும். ஸோ சிமிலர்லி பி ப்ளஸ் சி வந்து 40 டேஸில் முடிப்பாங்க. ஸோ 1/40 என்ன வரும்? 2.5% வருது ஓகேங்களா. ஓகே. சி ப்ளஸ் ஏ வந்து 30 டேஸில் முடிப்பாங்கன்னா ஸோ 1/30 வந்து 3.33% வரும். ஸோ இது ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ இது எல்லாமே சேர்ந்தால் 2a ப்ளஸ் பி ப்ளஸ் சி, அதாவது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 2a ப்ளஸ் பி ப்ளஸ் சி கிடைக்கும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ஸோ 9.99% வரும். ஸோ அப்ராக்சிமேட்டாக 10% போட்டுடலாம். ஸோ 10%னால் எதுக்கு ஈக்குவல்? 10க்கு ஈக்குவல் ஓகேங்களா. 10%னா எதுக்கு இங்கே ஈக்குவல்? 1/10க்கு தானே ஈக்குவல். ஸோ 1/10 தான் 10%. ஸோ 10 தான் அதோட ஆன்சர் ஆகும். ஸோ 2a ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 10 ஓகேங்களா. இந்த ஃப்ராக்ஷன் தானே நமக்கு வரும். ஸோ 10. ஸோ a ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 5 ஓகேங்களா. அதோட கெப்பாசிட்டி. ஸோ அதோட கெப்பாசிட்டி வந்து 5 வந்துச்சு. இப்போ தனித்தனியாக வேணும் நமக்கு கெப்பாசிட்டி. ஸோ தனித்தனியாக வேணும்னா அதே. ஸோ ஓகே. ஸோ இதை கழிச்சு கொடுத்தீங்கன்னா ஏ வந்து 2.5 வரும். ஸோ 2.5 வந்து எதுக்குன்னா 40க்கு ஈக்குவல் ஓகேங்களா. ஸோ 40 டேஸ் வரும். அதாவது 2.5%னா எதுனா 1/40 ஈக்குவல் டு 2.5% வரும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஈக்குவல் டு 40 டேஸ். ஏ மட்டும் தனியாக பண்ணால் 40 டேஸ் வரும் ஓகேங்களா. ஸோ இப்போ எனக்கு தென் பி மட்டும் எவ்வளோ நாளில் வேணும்? ஸோ டோட்டல் கெப்பாசிட்டி வந்து 5. ஸோ 5%லேருந்து ஏ மைனஸ் சியை நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ சிமிலர்லி ஏ மைனஸ் சி வந்து எத்தனை பர்சன்டேஜ்? ஏ மைனஸ் சி ஓகேங்களா. ஸோ சி மைனஸ் சி வந்து எத்தனை பர்சன்டேஜ்? 3.33%. ஸோ 3.33% மைனஸ் பண்ணிங்கன்னா ரிமைனிங் வர்ற ஆன்சர் வந்து 2.88 3.33 மைனஸ் பண்ணிங்கன்னா 1.67 ஓகேங்களா. ஸோ 1.66 சம்திங் 67 சம்திங் வருது. 67 சம்திங் % வருது. ஸோ அது வந்து எதுக்கு ஈக்குவல்னால் 1/60 ஈக்குவல் டு 1.67%க்கு ஈக்குவல் வரும். ஸோ இப்போ பியோட கெப்பாசிட்டி வந்து 60 டேஸ் ஓகேங்களா, 60 நாட்கள். அண்ட் சி எனக்கு வேணும். சிமிலர் ரிட்டன் வந்து சி வேணும். ஸோ சி வேணும்னா டோட்டல் கெப்பாசிட்டியிலேருந்து மைனஸ் அந்த ஏ ப்ளஸ் பி அதோட கெப்பாசிட்டி என்ன தான் 4 மைனஸ் 1.6 வேணும். ஸோ 6% நம்ம கழிச்சு விட்டிங்கன்னா மிச்சம் வர்றது வந்து 0.823 வருமா? 23 கரெக்டாக. ஸோ அப்ராக்சிமேட்டாக கரெக்டாக வரும். ஓகே. ஸோ இந்த பர்சன்டேஜுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது வேணும்னா நமக்கு இது எதுக்கு ஈக்குவல்னால் 1/120 × 100 போட்டிங்கன்னா 0.8% கிடைக்கும். ஸோ இதுதான். ஸோ சியோட வேல்யூ 120 டேஸ் ஓகேங்களா. ஸோ சியோட வேல்யூ 120 டேஸ் ஓகேங்களா. ஸோ தனித்தனியாக பண்ணால் இந்த ஆன்சர் வருது. ஸோ இதுதாங்க சேம் கான்செப்ட்டு. ஸோ மெத்தட் 1 யூஸ் பண்ணிக்கோங்க, மெத்தட் 2 யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மெத்தட் 2 யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃப்ராக்ஷன் இந்த சொன்னோம்ல அந்த பெர்சன்டேஜ்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த பெர்சன்டேஜ் இதுக்கு மட்டும் யூஸ் ஆகலை, இனிமேல் வரப்போகிற எல்லா வீடியோலும் பெர்சன்டேஜ் யூஸ் ஆக போகுது. ஸோ யூ மாஸ்ட் நீங்கள் மெமரி பண்ணிக்கோங்க. மெமரி பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் அது எப்படி வந்துச்சுன்னா தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மேலும் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.